வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி ரிஷபமனையில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்க இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 26/8/2024 அன்று செவ்வாய் பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார். புதன் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் வீற்றிருக்க இந்த ஆவணி மாதம் 19ஆம் தேதி அன்று, அதாவது 4/9/2024 அன்று சிம்மமனைக்கு பெயர்ச்சியாகிறது. இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூரிய பகவான் சிம்மமனையில் வீற்றிருக்க, அதாவது ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்க, சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம மனையிலிருந்து கன்னி மனைக்கு இந்த ஆவணி மாதம் 9ஆம் தேதி, அதாவது 25/8/2024 அன்று பெயர்ச்சி அடைகிறது. கேது பகவான் கன்னி மனையிலும் ராகு பகவான் மீன மனையிலும் வீற்றிருக்க, சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பமனையில் இருக்க, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மகரமனையில் இருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல, அதாவது முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அது யாரோட சேர்ந்திருக்காருன்னா செவ்வாயோட சேர்ந்திருக்கார். தனாதி ஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதும் ரொம்ப நல்லது. தனக்காரகன் தனஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் மங்களகரமான செயல்கள் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. ஆனால் உங்கள் லக்னத்தில் ராசியிலேயே ராகு உட்கார்ந்திருக்கார். சர்ப்ப கிரகம் ஜென்ம ராகு இருக்கிறதுனால, ராகுங்கிறது என்ன, பிரம்மாண்ட காரகன், பிரம்மாண்டமான ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் தலை மூலையிலேயே உட்கார்ந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், தேவையில்லாத விஷயத்தில் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து கொண்டு செலவுகளை, அதாவது செலவுகள் கட்டுக்குள்ள வைத்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ராகு பிரம்மாண்டத்துக்கு பிரம்மாண்டமாக எதையாவது சொல்லி எங்கேயாவது கொண்டு போய் சிக்க வச்சுட்டுருவாரு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை கொஞ்சம் யோசித்து பார்த்து இது சரியா தவறா குடும்பத்தினருடன் இணைந்து செயல்படுத்துவது நல்லது என்பதை இந்த மீனராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் அதிபதி தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும், அதுவும் இந்த மாதத்தினுடைய 10ஆம் தேதி அன்று அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவதில்லை. பொருளாதாரத்தில் வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படுத்தும். அதே சமயத்தில் சனியினுடைய பார்வை அந்த 2ஆம் இடத்தில் பதிகிறது. அப்போ சனி எந்த இடத்தை பார்க்கிறாரோ, உங்க ஜாதகத்தில் எங்க பார்க்கிறாரோ அந்த இடத்தை கெடுப்பார், ஏதோ ரூபத்தில் தொல்லைகளை செய்வார். அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குடும்பம் என்ன, குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் போகக்கூடாது, அல்லது மற்றவர்களை உங்கள் குடும்ப விஷயத்தில் அனுமதிக்காமல் பார்த்து கொள்வதும், பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா சனி சனி பார்த்தாலும் அந்த இடத்துல ஏதாவது தொல்லைகள், அப்போ என்ன, விரயத்தை ஏற்படுத்தி விடுவார். அப்போ பணம் கொடுக்கல் வாங்கத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இவர்கிட்ட கொடுத்தா நமக்கு வருமா வராதா. ஆனால் இப்போ இனி அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஜென்ம சனியாக வருதுனால பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். யாரை நம்பியும் வாக்கை கொடுக்க கூடாது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்கள். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 4க்குரியவன் 5ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதற்கப்புறம் 6ஆம் இடத்துல வந்து அமருகிறார். அப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் வீட்டை வாங்கிக்கலாம், அதில் எந்த தப்பு இல்லை. ஏன்னா செலவாக போகுது, அது சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லவைகளாக இருக்கும். குழந்தைகள் ஆசைப்பட்ட தன்மை உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. என்ன, இந்த மாதம் 6ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கார், சூரியன் வலுப்பெற்றிருக்கார். 6ஆம் அதிபதி என்ன, கடன், நோய் எதிர்ப்பு, பகை.
அப்போது கடன் சார்ந்த விஷயத்தில் கவனம் கவனம் எச்சரிக்கை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கடன் கொடுப்பார், கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டு எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடாது. ஏன்னா லக்னாதிபதி 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார், 6ஆம் அதிபதி வலுமை இருக்கார். அதாவது லக்னாதிபதியை விட இந்த மாதம் 6ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான தன்மைகளுக்கு செல்லக்கூடாது. அது தேடி வந்தாலும் நாம் ஒதுங்கி போவது புத்திசாலித்தனம் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா ஆறாம் அதிபதி வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. அங்கே சூரியன் புதனோடு இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் வலிமையாக இருக்கார். அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்க வேலையில் எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கும். அரசாங்க ஜாப்ல இருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் மிகுதியாக இருக்கிறது. என சூரியன் அரசாங்கத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த ஆவணி மாதம் முழுவதும் வலிமையாக இருக்க போறார். வருடத்துக்கு ஒரு முறை ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அரசு காரியங்களில் வெற்றி, அனுகூலம் உண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றுங்கள். 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அமர்கிறார். 8க்குரியவன் அட்டமாதிபதி, வலி வேதனையை சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்கிறார். அப்போ 8க்குரியவன் 7 அமருவது நல்லது கிடையாது. ஆனால் என்ன, கணவன் 8ஆம் இடம் 7ஆம் இடம் என்பது என்ன, கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல சுக்கிரன் நீசமாகிறது, கலத்திரக்காரகன் நீசமாகுது. அப்போ என்ன, கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவனாக இருந்தால் மனைவிக்கு அக்கறை எடுத்து செயல்படுத்துவது, அல்லது மனைவியாக இருந்தால் கணவனுடன் கொஞ்சம் அக்கறை, உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பேணி காப்பது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது. அதாவது ஒரு நல்ல பாக்கியம், ரொம்ப நாளாக ஏக்கமாக இருந்து குழந்தைகளால் ஒரு பிரச்சனை, குழந்தைகளால் ஒரு பிரிவு அல்லது குழந்தைகளை விட்டு பிரிந்தவர்கள், ஸோ இந்த வரலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 10க்குரியவன் தனக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. இருக்கிற வேலையை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. வேலையில் ஏன்னா எதிரி தொல்லை அதிகமாக இருக்கும். இந்த மாதம் எதிரி தொல்லைகள் அதிகமாக இருக்கிறதுனால எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம். ஏதாவது உங்களை போட்டு கொடுத்து எதையாவது ஒன்று டெம்ட் ஏற்றி உங்களை இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விடக்கூடாது என்பதை தெளிவாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியும் மாறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு விட்டீர்கள் என்றால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வேலையை விடுறது புத்திசாலித்தனம். நண்பர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள் எது சொன்னாலும் நீங்கள் நம்பக்கூடாதுங்கிறதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மீனராசி அன்பர்கள். அதே 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால லாபமும் கிடைக்கும், செலவும் உண்டு, வருமானம் உண்டு, செலவு உண்டு. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்துல கொஞ்சம் தூக்கம், அதாவது நிறைய நேரம் வேலை செய்யக்கூடிய அந்த அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். கொஞ்சம் தூக்கம் கெடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அப்போ அந்த தூக்கத்தை கெடுக்காதவாறு பார்த்து கொள்வதும், அந்த சனி பகவான் 6ஆம் இடத்தும் சூரியன் 6-12 கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோட சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். ஏன்னா லக்னத்திலேயே ராகு கேது அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு நண்பர்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். சகோதரர்களில் மேன்மைகள் கொடுக்கக்கூடிய தன்மை, சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த மாதம் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தன்மை
நன்மை இருக்கிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மீனராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ஆவணி மாதம் 30ஆம் தேதி, அதாவது 15/9/2024 அன்று குரு ஜெயந்தி வர இருக்கிறது. அதாவது உங்க ராசிநாதன் லக்னநாதனுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது. அது என்றைக்கு வருகிறதுன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஸோ யாருக்கெல்லாம் குரு புத்தி அல்லது குரு தசை நடந்து கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் உங்கள் லக்னத்தில், அதாவது உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தொழில் ரீதியில் பிரச்சனையா இருக்கு, ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிறதில்ல, லாபம் கிடைக்கிறதில்ல, தொழிலில் ஒரு ஏற்றம் கொடுக்கல அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்கள், அல்லது தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், அல்லது குழந்தை பிறப்பில் தடை, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்கள் அந்த ஆவணி 30ஆம் தேதி குரு பகவான், நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடுவது, அல்லது நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று அன்றைய தினம் வழிபடுவது, அல்லது தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா மிக இல்லை. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதம், அதாவது ஆவணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள்ங்கிறது நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் மாறுபடும். இந்த மாத பலன்களை கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்துக்கு தொடர்ந்து பாருங்க. இதில் சரியாக வரலன்னா உங்களுக்கு தசா புத்தியில் ஏதாவது ஒரு வகையில், அதாவது 6, 8, 12 தொடர்பை பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. சரி, ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு, எந்தெந்த டிகிரியில் இருக்கா, இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம் என்ன நடக்கிறது, இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2024ஆம் வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த தொழிலை நம்ம செய்யலாம், என்ன படிப்பு படித்தால் நமக்கு மிகவும் நன்று, அல்லது எப்போ நமக்கு திருமணம் ஆகும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும், எப்போ நமக்கு குழந்தை பேர் உண்டாகும், எப்போ நம்ம வீடு கட்டலாம், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.